இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் 30:8. உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரத்துல பேதுருவை சிறைச்சாலையில சங்கிலியை கொண்டு கட்டி அடைத்து வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சபையார் எல்லாரும் பேதுருவுக்காக ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12:7 பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. பிரியமானவர்களே, தேவ தூதன் கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலியை கட்டவிழ்க்கல. தேவ தூதன் செய்த காரியம், நல்லா தூங்கிட்டு இருந்த பேதுருவை சீக்கிரமா எழுந்துரு அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புறாரு. அவரும் எழும்பும் போதுதான் கைகளில் இருந்த அந்த சங்கிலி கட்டவிழ்க்கப்படுகிறது. அது தானா கீழே விழுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் அறுக்கப்படணும்னா நீங்க எழும்பணும், ஜெபத்துல முன்னேறணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும், தேவனோடு போராடி ஜெபிக்கணும். உபவாசித்து காத்திருந்து ஜெபித்தால் மட்டும்தான் கர்த்தருடைய பயங்கரமான கிரியைகளை உங்க குடும்பத்துல பார்க்க முடியும். சபையார் எல்லாரும் பேதுருவுக்காக ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பேதுருவை தேவ தூதன் தட்டி எழுப்பும் போது அவரும் எழுப்புகிறார். சங்கிலிகள் தானாய் கலன்று விழுந்தது. ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க உங்க குடும்பத்தின் நெருக்கம், போராட்டம், பிரச்சனை, இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலையை வேண்டுமானால் நீங்க எழும்பணும், ஜெபிக்கணும், கர்த்தரை அதிகமா தேடணும். உங்க குடும்பத்துல கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கட்டுகளை அறுப்பேன்னு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசித்தோமே. தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் இருக்கிற நெருக்கம், பிரச்சனை, கட்டப்பட்டிருக்கிற அனுபவம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. கடன் பாரம், நெருக்கம், பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்க. பொருளாதாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே இந்த குடும்பத்தை, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். இசப்பா, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஜாப கொடுங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருகிறபடினால ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத நபர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. குடும்பங்களை சமாதானம் உண்டாவதாக. செய்கிற பிசினஸ் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவை உங்க கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.